வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாபர் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்களை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னாக்க ஜிஎஸ்டியோட ரேட் வந்து ஜிஎஸ்டி நிறைய குறைச்சதுனால கிட்டத்தட்ட 66% வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரேட் வந்து குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ க்ரோத் டிரைவர்ஸ் எது இருக்குன்னு பார்த்தோம்னா ஓரல் கேர், அதில் டூத் பேஸ்ட் இருக்குது, ஹேர் கேர் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, அண்ட் ஹெல்த்தி சப்ளிமெண்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் டிரைவர்ஸாக இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. பிவரேஜ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரியல் ஆக்டிவ் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இப்போதைக்கு மன்சூன் பீரியடுங்கிறதுனால, மழைக்காலங்கிறதுனால இவங்க கொஞ்சம் ஹெட்வின் அதுன்னா கொஞ்சம் டிமாண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய ப்ராடக்ட் லான்ச்சிங் அப்படின்னு சொன்னாக்க புதுசாக ப்ராடக்ட் லான்ச்சிங்லாம் பண்ணிக்கிட்டே வராங்களா. அதில் ஆர்கானிக் ஹனி அண்டு சீரம் இது ரெண்டும் இப்போ இவங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களோட இதில் ரூரல் வந்து நல்லா ரூரல் மார்க்கெட் நல்லா பிக்கப் ஆகிக்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 543 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 524ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இவங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் கரண்ட் இயருக்கு 8.7% அண்டர் வேல்யூவாகவும் 1 இயர் ஃபார்வர்டுக்கு 16.2% அண்டர் வேல்யூ சொல்லிட்டு பர்சன்டேஜ் ஆஸ்பெக்ட்லேயும் வந்திருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்கு. இது வந்து வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட் தான். பிஇ அண்ட் பிபிஐ பார்க்கும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது. ஸோ இப்போ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கோ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.58 அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% to 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்னு பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு 9.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லியில் வந்து 12.2% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி ரெவென்யூ Q to Qன்னு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கம்மியாயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா 60 கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. இபிஎஸ் அதனால 0.3 கம்மியாகி 2.6 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10.2 இருக்கு. ஸோ இப்போ இதுல கண்டினியூஸா நமக்கு பார்த்தோம்னா இவன் வந்து எத்தனை குவார்டரா 3 6 2 8 குவார்டரா வந்து 10ங்கிற ரீஜனுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவன் 10 உடைச்சு மேலே போகணும். அப்படி மேலே போகும்போது இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அப்போ தான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 1.02% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 0.19% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்ல 0.97% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் வந்து தன்னுடைய கரண்ட் ஹோல்டிங் 8% ஆகும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் 28.3% ஆகும், எஃப்ஐஎஸ் 10.9% ஆகும் கரண்ட் ஹோல்டிங்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 58, ஃபேர் ப்ரைஸ் 116, கரண்ட் ப்ரைஸ் 523. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.5ன்னு இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ இது வந்து நம்மளோட இதுலேயே தேர்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிற்கிறான். ஸோ இப்போ இதுக்கு மேலே இவன் மேலே போகணுன்னா கம்பெனிக்கு அதிரி புதிரியான வளர்ச்சி, ஒரு மேட்சபிள் வளர்ச்சி அப்படிங்கிற லெவலுக்குள்ளே வந்தால் அதுக்கு மேலே ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை இவங்க பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 10ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் கொஞ்சம் எடுத்து இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இவங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூமெண்ட்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏபிஎஸோட கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் 10.3 இருக்கு. இது ஆவரேஜ் பண்ணும்போது 2.58ன்னு வருது. ஸோ இது எக்ஸிட் ஆக போகிறது 3, அதை காட்டிலும் இபிஎஸ் வந்து நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து முதல்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்குது, எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் குமுலேட்டிவ் ஆவரேஜை வந்து அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது, 0.17 கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நமக்கு வந்து இங்கே நான் R1லேருந்து R3 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். R3ங்கிறது ஆனுவலைஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து R1ங்கிறது 347லேருந்து 354, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 426லேருந்து 434, R2 517லேருந்து 526, R2 R3ஓட மிட் பாயிண்ட் 620லேருந்து 630, R3 735லேருந்து 747. இப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சி இவன் மேலே போயிருக்கிறான். இது வந்து டெக்னிக்கலாக ட்ரேடர் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நமக்கு இங்கே சப்போர்ட் ஆகலை, பட் இங்கே ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து டைப் 1 டைப் 2 எரர் மாதிரி இது நம்ம வந்து எதிர்பார்க்காதது இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து டைப் 1 எரர்னு கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒரு எரர் தான். ஸோ இப்போ இது வந்திருக்கு, இதை எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக நம்புறது அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். காஷனாக தான் அப்ரோச் பண்ணணுங்கிறது நம்மளுடைய பார்வை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் இன்னொன்று நம்ம காரணம்லாம் நம்ம தேடியெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. கிடைச்சிருக்கிறதுல நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கோ அதை மாத்திரம் நம்ம பிலீவ் பண்ணுவோம், அதை மாத்திரம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஒரு எரரில் நம்மளுடைய கால்குலேஷன் இது பிரகாரம் அந்த லாஜிக்கில் எரர் போட்டு இது மேலே போயிருக்கு. பட் எந்த அளவுக்கு இதை நம்புறது அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். சப்போஸ் ட்ரேடர்ஸ் இதை மேலே சப்சிக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இங்கே நமக்கு வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த R2வை மேலே கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 543 அதை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து 598 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது டெக்னிக்கலாக நமக்கு வந்து இவ்வளோதான் நமக்கு வந்திருக்கு. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.